ராமானுஜருக்கு ஏது வழக்கம்னா ஆழ்வார்கள் எதை பண்ணணும்னு வாயார ஆசைப்பட்டிருக்காளோ அதெல்லாத்தையும் உடலால போய் பண்ணிட்டு வந்துடணும். இதுதான் அவருக்கு இருக்கிற ஆசை. ஏன்னா ஆழ்வார்களுக்கு பண்ண இயலாது. அவர்கள் பக்தி பாரவசியத்தாலே கைகால் எழுந்திருக்க முடியாமல் கீழே கிடக்கிறார்கள். அதனால தாம் போய் நடத்துவோம்னு ஆசை. கோட்டில நிறைய பேர் உட்காண்டிருந்தான். எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, உங்களுக்குள்ள 6 திருவேங்கடத்துக்கு போறதா இருக்கு, யார் தோட்டம் வச்சு பெருமாளுக்கு புஷ்ப எங்கிற மாதிரி இன்னைக்கா இருந்தா உடனே நாம எழுந்து ஒரு காசோலையை கையில் எடுத்து விடுவோம். நாங்கள் எழுதி தரோம், எவ்வளவு வேணுமே உங்களுக்கு புஷ்பகம் எங்கிரும்னா. அன்னைக்கு ஒத்துருமே எழுந்திருக்கல. ஏன் சுவாமி யாருமே வரலையேன்னா, போனாலே ஒரு நாள் ராத்திரி தங்க முடியாது. விஷதுஷ்டமான மிருகங்கள், விஷதுஷ்டமான செடி கொடிகள், விஷஜ்வரம், இதுதான் அன்று திருவேங்கடம் இருந்த நிலை. காடு இருக்கும், வானரம் இருக்கும், வேடர்கள் இருப்பார்கள். வேடர்கள் சுத்தி, காடு சுத்தி, வானரம் சுத்தி, ஆனைகள் சுத்தி, இதுதான் திருவேங்கடம். யாருக்கும் போறதுக்கு தைரியம் இல்லை. கோட்டியில நடுவுலேருந்து ஒருத்தர் மட்டும் எழுந்து வந்தார். அவருக்கு அனந்தாழ்வான்னு திருநாமம். அவர் அருகில வந்த உடனே ராமானுஜர் என்ன என்று கேட்டார். சுவாமி நியமனமானால் இப்போதே அடியேன் திருமலைக்கு விடை கொள்ளுகிறேன், அங்கு சென்று தோட்டம் அமைத்து கைங்கரியம் பண்ணுகிறேன், சுவாமி நியமனம் என்று சொன்னோன்னு, ஓ இந்த கோட்டில நீர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளையோ அப்படின்னு அவரை கட்டி தழுவி கொண்டார். அன்னிலிருந்து அவர்களுக்கு அனந்தான் பிள்ளையார் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. அனந்தாழ்வானாக இருந்தார், அனந்தான் பிள்ளையாக ஆனார். அன்றிலிருந்து இன்னி வரைக்கும் அனந்தான் பிள்ளையார் அனந்தான் பிள்ளையார்னு சொல்றோம் இல்லையோ. அவர்களெல்லாம் மதுர கவி தாசர்கள். ஏனெனில் சித்திர மாசத்தில் சித்திர நட்சத்திரத்திலே தான் மதுரகவியாழ்வார் திருவவதாரம் பண்ணினார். அதே சித்திர மாசத்தில் சித்திர நட்சத்திரத்தில் தான் அனந்தாழ்வான் திருவவதாரம் பண்ணினார். அதனால மதுர கவி தாசர்கள்னு அவளுக்கு திருநாமம். அனந்தாழ்வான் இங்கேருந்து திருமலைக்கு போயிட்டார், தோட்டமெல்லாம் வச்சார். நந்தவனை வச்சு பண்ணணும்னா தோட்டம் வைக்கிறதுக்கு ஏரி கட்டணும், ஜலம் வேணும், குளம் வேணும், அதுக்காக வெட்டின்னு இருக்கார். மண் வெட்டி வச்சுன்னு வெட்டின்றே இருக்கிறச்சே அவருடைய மனைவி பூர்ண கர்ப்பிணி. அதனால அவளால் மண்ணை கொண்டு போய் தூக்கி போட்டு வர்றதுக்கு முடியல. பைய நடந்து போயிட்டு இருந்தா. சீக்கிரம் போ